ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. அம்பா நமஸ்காரம். அம்மா நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. அம்பா, தன்னை அறிதல்ங்கிறது தான்ப்பா இன்னைக்கு டாபிக் சொன்னீங்க. ஆமா, ஆனா நம்ம உடம்பு தேகம் அது வரைக்கும் நமக்கு அது புரியுதும்பா. நீங்க சொல்லப்ப இந்த பரம்பொருளை பரம்பொருளை நம்ம பரம்பொருளா உணர்றதுக்கும் இறைவனுடைய அருள் தானப்பா வேண்டியிருக்கு. நீங்க இவ்வளவு விளக்கம் சொன்னாலுமே அதுதான் சொல்றேன். அருளே தாரகமாய் நிற்ப. அந்த அருள் இருக்கு. அவர் அந்த அருளை கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார். எப்படி அதை அந்த நம்ம தான் வேண்டி பணக்காரர் கேட்கணும் நம்ம. ஆஹ் ஆமா, சரி பணக்காரர் அம்பா. இருந்து அவன் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறவனே, ஐயோ எனக்கு உங்களை உபசரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு அவன் பயப்படுறான். நானே ஓ சரி. கொடுக்குறேன்னு எல்லா சாமான்களையும் கொடுத்துருப்பிட்டார்ல. அதுதான் ஆஹ் அருள் தயாரா இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். ஓ அது ஆனா நம்ம எல்லாருக்கும். முயற்சியும் வேணும் இல்லம்பா. நம்ம அதை அறியறதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும்ல. அந்த தன்னை எடுக்கிறதுக்கான முயற்சி முயற்சி எடுப்பதற்கான மனநிலை தர்றாரே, அதுவே அருள் தான். அப்படி அருள். எப்படி நாம முயற்சி எடுக்கிறது அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு அதை நம்மளை தள்ளிடும் அங்க போய். இந்த சரி சரி. பலவிதமான அனுபவங்கள், குறிப்பா துன்பங்கள் இதுக்கு எங்கதான் ஒரு முடிவு அப்படின்னு நம்ம கதறி நிற்கும் போது உனக்குள்ளே இருக்குன்னு உள்ள இழுத்துரும். அதுக்குதான் அவர் துன்பத்தை கொடுக்கிறார். இன்பத்திலே இருந்தா கடவுளை மறந்துடுவோம். எப்படி இந்த தேவர்கள் ஜெயிச்ச உடனே எங்களாலதான் நடந்தது பத்தியாங்கிற மாதிரி சுகமா இருக்கும்போது நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம். இந்த துக்கம் போன்ற அனுபவங்களை கொடுத்து தன்னை நோக்கி திரும்ப வைக்கிறார். திரும்பும் போது அப்படியே வா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்துறாரு. அதனால அவர் நம்ம ஒண்ணுமே செய்யாம ஒருத்தன் பற்றுதலோட தான் இருப்பேன் அப்படின்னா, சில பல பிறவிகள், என்ன கோடிக்கணக்கான பிறவிகளை வச்சுக்கோங்களேன், ஓடினாலும் ஒரு கட்டத்துல நம்ம வந்துதான் தீரணும். ஏன்னா அதான் உண்மை. அதுக்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இவ்வளவு தெரிஞ்சு இப்ப இந்த சற்சங்கத்துக்கு எல்லாம் வரோம் அப்படின்னா அப்ப நம்ம அதை செய்யணும், முயற்சி செய்ய வேண்டியதான். அதை நம்பி செய்யணும். எது எது ஏன் அது தடுக்குதா? அந்த 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 விசுவாசம் ஏன் வரமாட்டேங்குது? நம்புவோம். அந்த ஒரு தயக்கம் ஏன் வேண்டாம்? முடியும். அருளே தாரகமாய் நில் அப்படின்னு தானே சொல்லிருக்க. அருளே தாரகமாய் நிற்பதுவே. அதனால அந்த அருள் நம்மளை வழி நடத்தி செல்லுகிறது. சரி. நம்முடைய முயற்சியும் அருள் தான். அருளும் வேணும். நிச்சயமா நம்முடைய முயற்சியும் அருள் தான். அந்த அருளை இறைவன் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். எல்லாருக்கும் வித்தவுட் எக்ஸெப்ஷன் எல்லாருக்கும் உண்டு. அப்ப நம்ம தான் முயற்சி செய்ய, இன்னும் மேல முயற்சி செய்யணும் என்னப்பா. ஆமா, நாம முயற்சி செய்யறதுக்கு இப்ப என்ன தடை இருக்குன்னு நம்மளுக்கே தெரியலையே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டுடலாம். இந்த முயற்சி செய்யறதுக்கு விடாம என்கிட்ட என்ன தடை இருக்குன்னு தெரியல, இறைவா அந்த தடையை நீயே நீக்கி அருளுக அப்படின்னு இறைவன்ட்டு பிரார்த்திக்கணும். பெரியசாமி குருதேவருக்கு 108 போற்றி எழுதியிருக்காங்க. அதுல ஒரு நாமம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாமம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஓம் முக்தி மார்க்க விக்னேஸ்வராய நமக. இப்போ விநாயக பெருமானுக்கு விக்னேஸ்வரன் ஒரு பேர். தடைகளுக்கு ராஜா அப்படின்னு என்ன அர்த்தம்? தடையை நீக்க முடியும் அவரால். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அவரால் நீக்க முடியும். வம்பு பண்ணினோம்னா தடையை போடவும் முடியும். அது இன்னொரு அம்சம், அதை விட்டுருவோம். இப்போதைக்கு தடையை நீக்கக்கூடியவருங்கிற பொருள்ல விக்னேஸ்வரன் அப்படிங்கறத எடுத்துப்போம். தடைகளுக்கு தலைவன். அதனால அவர் சொன்னார்னு தடைகள்லாம் விலகிடும். இது பொதுப்பட உலக வாழ்க்கையில நாம அப்படித்தான் பிள்ளையார சாமி கும்பிடுறோம். 100 தேங்காய் உடைக்கிறேன், உனக்கு தோப்பு கரணம் போடுறேன் எல்லாம் சொல்றதுல நான் உலக வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்கு. இப்ப ஆன்மீகத்துல நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு குருதேவர் ஆன்மீக பிள்ளையாரா இருக்கார். ஆன்மீக பிள்ளையார்னா என்ன? ஒவ்வொரு பக்தனுக்கும் ஆன்மீக பாதையில் வரக்கூடிய தடைகளை நீக்கி அருளுகிற விக்னேஸ்வர பெருமானாக இருக்கின்றார். இது எனக்கு ரொம்ப ஒரு தெம்பு கொடுக்கிற நாமமா இருக்கும். நான் இதை பிடிச்சுப்பேன். ஓம் முக்தி மார்க்க விக்னேஸ்வராய நமக. குருதேவனுடைய வாழ்க்கையில நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம்ல, அப்ப அதை நம்பணும் இல்ல, நமக்கும் அது நடக்குது இல்ல.
அடுத்தவங்க வாழ்க்கை விடுங்க, நமக்கே நிச்சயமா அவரவர் தன்னை சோதிச்சு பார்க்கும்போது எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அப்படி நம்முடைய தடைகளை நீக்க அவர் உதவி இருக்கிறார், உதவி கொண்டே இருக்கின்றார். அதான் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி எடுத்து வைக்கிறேங்கிறாரு. அப்புறம் என்ன? அதனால முக்தி மார்க்க விக்னேஸ்வரனாக இருக்கிறார். அதுதான் அவருடைய திருவருள். அதுதான் தாரகமா நிற்கிறது. அதாவது அந்த திருவருளை நம்புவதுதான் அதுவே தாரகமாக இருப்பது. திருவருளே தாரகமாய் நிற்பது. நிற்பதுன்னா என்ன? அதுல இருந்து நகன்றாம உறுதியா இருக்கிறது. ஓம் முக்தி மார்க்க விக்னேஸ்வராய நமக என்று முக்திக்கான என் பாதையில் ஒவ்வொரு ஜீவனும் அதனுடைய வினைக்கேற்ப ஒரு பாதையில வரும். அந்த பாதையில் நான் போகும் பொழுது எனக்கு வரக்கூடிய தடைகளை இறைவா நீ நீக்கி அருளுவாயாக அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி பண்ணும் போதே அவர் நீக்கி விட்டார்னு நம்பி அப்படி போன சரியா இருக்கும் அகப்பயணத்தில். அதனால அதை பிடிங்க. ஓம் முக்தி மார்க்க விக்னேஸ்வராய நமக. அவர் நம்முடைய திருவருள் சுரூபமாய் இருந்து கொண்டு வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி அருளுகிறார். அதுதான் அருளே தாரகமாய் நிற்பது. சரி, அநேனருளால இந்த கேள்விகளோடு இன்றைய சற்சங்கத்தை பூர்த்தி செய்து கொள்ளுவோம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. 3 முறை நாமாவளி சொல்லி பூர்த்தி செய்வோம். சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய ஓம் சிவாய நமக. சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ.